தாவேகா ஆட்சியை கவிழ்க்க சதி. தாவேகா எம்எல்ஏவிடம் 35 கோடி பேரம். வழக்கில் செந்தில் பாலாஜி பெயர். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல்ல தாவேகா தனிப்பெரும் கட்சியா வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க போதிய பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காத நிலையில திமுக கூட்டணியில இருந்து தேர்தலை சந்திச்ச விசிக, இடதுசாரிகள் அப்புறம் காங்கிரஸ் கட்சிகளோட ஆதரவோட தாவேகாவோட தலைவர் விஜய் முதல்வரா பதவியேற்றிருக்காரு. இதுக்கிடையில அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 6 பேரு அவங்களோட எம்எல்ஏ பதவிய ராஜினாமா செஞ்சிருக்கக்கூடிய நிலையில தாவேகா குதிரை பேரம் நடத்துது அப்படின்னும் சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னும் எதிர்க்கட்சியான திமுக தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வருது. உதயநிதி ஸ்டாலின் இந்த சூழல்ல தான் தாவேகா எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசினதா அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. தாவேகாவோட ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வர இருக்கிறதா சொல்லி சில பேர் தங்கிட்ட 35 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசினதா சென்னை மாநகர காவல் நிலையத்துல கொடுத்த புகாரின் பேர்ல திருச்சியை சேர்ந்த நரேஷ் இவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறையோட விசாரணையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்புறம் அவரோட சகோதரர் அசோக் குமார் இவங்களோட அறிவுரையின் பேர்ல இவங்க இந்த செயல்ல ஈடுபட்டதாகவும் காவல்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்த விவகாரம் தமிழக அரசியல்ல பெரும் பேசு பொருளாயிருக்கு. இந்த விவகாரம் பத்தி செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருக்கக்கூடிய அமைச்சர் நிர்மல்குமார், ஸ்டாலின் அப்புறம் உதயநிதியோட உத்தரவின் பேர்ல செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் ஒவ்வொரு நாளும் எங்க எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு பல கோடிகளை தர்றதா பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவோட புகாரின் பேர்ல குதிரை பேரம் பேசினவங்கள காவல்துறை கைது பண்ணிருக்கு. இதனாலதான் ஸ்டாலின் 30 நாட்கள்ல இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகள்ல ஈடுபடுறவங்க மேல சட்டப்பூர்வமா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் நிர்மல்குமார், திரு ஸ்டாலின் தயவு செஞ்சு அரசியல்ல இருந்து ஒதுங்கிருங்க. கடந்த 5 வருஷங்கள்ல மக்களுக்கு செஞ்ச கெடுதலுக்காக மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அரசியல்ல இருந்து ஒதுங்கிருங்க. முதலமைச்சரா இருந்தவரு இதுக்கு முன்னாடி தோற்றிருக்காரா? இது மக்கள் உங்களுக்கு கொடுத்த பாடம். இனிமேலாவது திருந்துங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுக்கிடையில தாவேகா எம்எல்ஏக்களை 20 பேரை ராஜினாமா செய்ய வைக்கவும் இது மூலமா தாவேகாவோட ஆட்சியை கவிழ்க்கவும் சதி நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு.